ஹே गाइस இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் செய்யறதா பார்க்க போறோம். பட் இது நீங்க நினைக்கிற மாதிரி பிரெட் ஆம்லெட் இல்ல. இது பாத்தீங்கன்னா ஸ்வீட்டா டேஸ்டா செம்மையா இருக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச பிரெட் ஆம்லெட் இதுதான். சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி எங்க அம்மா செஞ்சு கொடுத்ததே சாப்பிட்டு வளர்ந்தனா வெளியில போயிட்டு பிரெட் ஆம்லெட் கேட்டு சாப்பிடும் போது அது உப்பா இருந்து என் மனசே வெறுத்துட்டேன். இது கண்டிப்பா எல்லா வீட்லயுமே சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி இது நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவுக்கு சீனி எல்லாம் போட்டுட்டு அப்படியே பாலை கொஞ்சம் ஊத்தி அப்படியே கரைங்க. நல்லா சீனி எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அதுல கொஞ்சம் முட்டையை ஆட் பண்ணி சும்மா கிரிட்டுன்னு அப்படியே ஒரு சுத்தி இப்படி ஒரு சுத்தி அப்படியே கொஞ்சம் லிக்யூட் ஃப்ளோல கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள தோசைக்கல்ல எடுத்து அது மேல கொஞ்சம் அப்படியே ஆயில தடவி பிரெட்டை கொஞ்சம் அப்படியே மேல வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த எக் மில்க் எடுத்து அப்படியே மேல ஊத்திக்கோங்க. இதுவே உங்களுக்கு செம டேஸ்டா இனிப்பா வேணும்னா அந்த எக் மில்க்ல அப்படியே இந்த பிரெட்டை டிப் பண்ணி அப்படியே கூட நீங்க வச்சிடலாம். அப்படியே தோசைக்கல்ல போட்டு எடுத்து அப்படியே சுட சுட எங்க அம்மா தந்தாங்க. நான் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாருங்க, அப்படியே சொர்க்கத்துக்கு போனாங்க. ஏங்க சீரியஸா சொல்றேன், எந்த பிரெட் ஆம்லெட்டாலையும் இவ்வளோ டேஸ்ட்டுக்கு வர முடியாது. வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி சாப்பிட்ருங்க. அப்புறம் இயற்கை எழுந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க.